ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச்சுலர் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்குள்ள பொருட்கள் தான் இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா வெங்காயம், இது பூண்டு, இது பால் வாங்கியிருக்கோம், தயிர், அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில், இது தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் அரிசி வாங்கியிருக்கோம், ஆச்சி மசாலா, அப்புறம் இதர இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி தோலோடு போட்டு யூஸ் பண்ணிக்கக்கூடாது. இஞ்சி தோலை சீவிட்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் இப்போ அப்படியே வெளியில் கீழே இருக்க டவுன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி முடிச்சாச்சு. தேவையான அளவு. நம்ம இன்னைக்கு சமைக்க போகிற அடுப்பு இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற அடுப்பு இதுதான். இதில் தான் இன்னைக்கு பேச்சுலர் பிரியாணி செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வெங்காயம்லாம் வெட்டியாச்சு. அரிசியும் களைஞ்சிட்டோம். அடுப்பில் சட்டி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இஞ்சி பூண்டையும் அரைக்க போகிறோம். நம்ம பேஸ்ட்டாக வாங்கி போடுறத விட அம்மியில் அரைச்சி செஞ்சால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம அம்மியில் அரைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பம்பை தான் யூஸ் பண்ணோம். எல்லாம் கழுவி யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பூண்டை அரைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பேச்சுலர் பிரியாணியில் முக்கியமாக அடுப்பு வேலை பார்க்குறது பார்த்திங்கன்னா எங்கள் மாஸ்டர் ரகு. அப்புறம் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம ராஜா. தேடி பார்த்தா இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம கைப்பக்குவம்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆளுக்கும் ஒரு சுவை வரும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டை அரைக்கிறது ராஜா. இந்த டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். ரிசல்ட்டில் தான் தெரியும். பேச்சுலர் பிரியாணி என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், நல்லெண்ணெய் மாதிரியே இருக்குன்னு பார்க்காதீங்க, இது நெய். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு 50 நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டை கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. அதில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸாக நெய்யும் நல்லெண்ணெயும் சேர்த்துருந்தோம். அதுக்கடுத்து பட்டை கிராம்பு போட்டாச்சு. இப்போ ஆனியன் போடுறோம். ஆனியன் நல்லா செவக்க நல்லா சீக்கிரமாக. இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா, அதுவும் கல் உப்பு சேர்த்துருக்கோம், அது சேர்த்துக்கிட்டா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். இது வந்து ஒரு பொன் நிறமாக வர அளவுக்கு இதை வதக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணிக்காக ஊற வச்சுருந்த அரிசியை இப்போ வடிக்கிறோம். தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், அரிசிலாம் கீழே சிந்துன்னு கொஞ்சம் மூடி போட்டு வடிக்கிறோம். 1 கிலோ அரிசி. எவ்வளோ பார்த்துக்கோ. அதெல்லாம் நீ காமிச்சிட்டு. இது மிளகா போட போகிறோம். உங்களுக்கு காரம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு டேஸ்ட்டுக்காக மட்டும் போட்டிருக்கோம், அதனால் கீறி விடல. உங்களுக்கு காரமும் வேணால் கீறி விட்டுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா 1 கிலோ கறி அதை நம்ம அலச போகிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறோம். ஏன்னா அந்த வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கலக்கிக்கிட்டு அலசிட வேண்டியதுதான். கொழுப்பு நான் திம்மண்டா இருக்குண்டா, கொழுப்பு தான் திம்மனே. அதான் எடுத்துட்டியா? பப்பளி மரம் இப்போதான் காயாக இருக்குது. பழுத்தா நல்லா சுவையை கொடுக்கும். மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசிக்கலாம். நல்லா வெள்ளையா ஒரு மாதிரி அலசணும். பரவாயில்ல, எப்படி வேணா போட்டு எடுத்துரும். ஆனால் நல்லா அலசிடு. புதினடா திரும்ப சொல்லு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு போட்டுட்டேன், அடுத்து இஞ்சி. மூடி வை. ராஜா ஃபுல்லாக பாரு. கரம் மசாலா தேவையான அளவு போட்டுங்க. தனி மிளகாத்தூள் சீக்கிரம் போடு. அடி தட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும் அடியில். கொஞ்சம் மிச்சம் ஒரு டம்ளர் தயிர் தேவையான அளவு. அடி பிடிச்சதுங்கிறதுனால நம்ம முன்னாடியே தயிரை சேர்த்துக்கிறோம். இதுவே அந்த மசாலா கூட கறியை போட்டுட்டு கூட நீங்கள் போட்டா தயிர் ஊற்றிக்கலாம். இதுதான் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். தேவையானதை பார்த்துக்கிட்டு மீதி போட்டுக்கலாம். பேச்சுலர் பிரியாணி மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஒரு மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கு. டேஸ்ட் என்னன்னு ரிசல்ட்டை பார்ப்போம். 1 ஸ்பூனு 3/4 ஸ்பூன் ஊற்றுது. 1 ஸ்பூன் கூட கறி வேலை இருக்குது. பிரியாணி மசாலா இப்போ இந்த கிரேவியும் இந்த கறியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகி அந்த கிரேவி எல்லாமே அந்த சாந்து எல்லாம் வந்து இந்த கறி வந்து அப்சர்வ் பண்ணணும். கொஞ்சம் அதுக்குள்ளே கிரேவிலாம் போனால் தான் அதோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக வரும். எவ்வளோ அளவு தண்ணி? அரிசி வந்து 2 கப்புனா தண்ணி வந்து 4 கப்பு ஊற்றணும். எத்தனை ஊற்றணும்?
4 5 5 தானே ஊற்றணும். 5 5 உப்பு போட இப்போ டீ போடலாமா அதிகமா? இவன் போடலாமா? காய்ஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணி ஊற்றிட்டு மூடிட்டோம். ஏன்னா நல்லா கொதி வரணும். கொதி வந்த பிறகு முக்கால்வாசி ஊத்துறா. காய்ஸ் தேவையான அளவுக்கு லெமன் ஊற்றிக்கணும். செஃப் ரகு லெமன் போட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அரிசி கொட்டிடணும். அரிசி வந்து ஊறுனது சரிங்களா? அரிசி வந்து ஊறுனது போடு. ஒரு அரிசியை கூட நம்ம வந்துட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா எல்லாம் விவசாயியோட கஷ்டப்பட்ட விவசாயியோட பலன் இதுதான் அரிசி. பேச்சுலர் பிரியாணி. ஒரு வழியாக சமையல் முடிஞ்சிட்டு இப்போக்கி நாங்கள் தம் போட்டிருக்கோம். பிரியாணி இறக்கி வச்சுட்டு இந்த அடுப்பில் இருந்த நெருப்பு கண்கள்லாம் எடுத்து மூடியில் போட்டுட்டு அந்த மூடியிலேருந்து மேலே கல் வச்சுருக்கோம். இது தம் போட்டு ரெடி ஆகிட்டுனா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். அறுத்து ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம். இதோட தயிர் கலக்கிறோம். தயிர் சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா தயிர் பச்சடி ரெடி. உப்பு பாரு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக உப்பு போடுறோம். உப்பு போட்டோம். அதை அப்படியே பிணைஞ்சிக்க வேண்டியதுதான். பண்ணிக்கணுமா? அதாவது எப்போதும் கையால் பிணைஞ்சோம் அப்படின்னா அந்த கை சுவைன்னு ஒன்று இருக்கும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்பூனாலேயும் கலக்கிக்கலாம். நம்ம வீடியோ போகிறவங்கிறதுக்காக டீசெண்டாக ஸ்பூனால் கலக்கணும். ஆனால் நமக்கு டேஸ்ட் தான் முக்கியங்கிறதுனால கையால் பிணைய ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இலையெல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ சாப்பிட போகிறோம். ஓகே, வந்தோடனே லெக் பீஸ் தான் வந்திருக்கு. கொஞ்சம் சாப்பாடு. பிரியாணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.